Taste the Daily. தமிழக காவல்துறையின் மகிழ்ச்சி திட்டம் விடிய ஆட்சியின் அலட்சியத்தால் வெறும் கண்துடைப்பு நாடகமாக மாறியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. காவலர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள், குடும்ப பிரிவு, போதை பழக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் நோக்குடன் தமிழக காவல்துறையில் மகிழ்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டது. இது தொடர்பாக உதவி எண்கள் அறிவித்தாலும் விடிய ஆட்சியில் இந்த திட்டங்கள் நடைமுறையில் பயனளிக்கவில்லை என்ற விமர்சனங்கள் எழுகின்றன. சமீபத்தில் நாகை ஆட்சியர் அலுவலகத்தில் இரவு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்தது போன்ற நிகழ்வுகள் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இதன் மூலம் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய வழிகாட்டுதல்களை ஸ்டாலின் அரசு முழுமையாக அமல்படுத்தவில்லை என்பது தெளிவாகிறது. உளவியல் ஆலோசனை, மனநல பராமரிப்பு, பணிச்சூழல் மேம்பாடு போன்ற நிரந்தர அடிப்படையில் நடவடிக்கைகள் இல்லாமல் மகிழ்ச்சி திட்டம் வெறும் விளம்பர திட்டமாகவே பார்க்கப்பட்டது. தமிழகத்தில் சத்துணவு மையங்களில் 63,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மிக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றும் சத்துணவு ஊழியர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதுடன் சத்துணவு ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியம் பெறும் அரசு ஊழியர்களுக்கும் ஒரே மாதிரியான வரி போடப்படுகிறது. எனவே பகுதி நேர சத்துணவு ஊழியர்களை முழுநேர ஊழியர்களாக்கி காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு 9,000 ரூபாய் வழங்க வேண்டும். சிறப்பு காலமுறை ஊதியத்தில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் இவை எதுவுமே தெரியாமல் செவிடன் காதில் ஊதப்பட்ட சங்கு போல விடியா ஸ்டாலின் மாடல் அரசு இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல்களை அனுமதிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மதுரையைச் சேர்ந்த மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் டாஸ்மாகில் நடக்கும் ஊழல் குறித்து கருத்து கூறியதால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதன் மீதான விசாரணை நீதிபதி புகழேந்தி முன்பு நடைபெற்றபோது கள்ளச்சாராயம் போன்றவற்றால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க மது விற்பனையில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் டாஸ்மாக் துறை தன் தவறுகளை உணர வேண்டும் என்றும் நீதிபதி புகழேந்தி தெரிவித்தார். டாஸ்மாக் ஊழல் குறித்து பேட்டியளித்த ஊழியர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்வதாக தெரிவித்த நீதிபதி புகழேந்தி, ஊழல் குற்றச்சாட்டுகளில் கிடைக்கும் ஆதாரங்களை பார்க்கும்போது டாஸ்மாக் நிறுவனத்திற்குள் ஏதோ ஒன்று நடப்பதாக கூறினார்.